Hey all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம CBSE Max Class 12th Exercise 2.2ல Sum number 7 பற்றி பார்க்க போகிறோம். Write the following function in the simplest form. உங்களுக்கு கொடுத்துருக்க கொஷின் என்ன? tan inverse of 3a square x minus x cube divided by a cube minus 3a squareன்னு கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும். நான் இதுக்கு முந்தின சம்மில் சொன்ன மாதிரி தான் கொடுத்துருக்க கொஷின்லேயே ஏன்ற வேரியபிள் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸுக்கு நேம் அசைன் பண்ணுவோம்ல, அதோட ஏவை கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். இங்கே நான் டேன் தீட்டான்னு தான் எக்ஸை கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ ஏ டேன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ தீட்டாவோட தான் கண்டுபிடிப்போம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்போ ஏ இந்த சைடு போச்சுன்னா எக்ஸ் பை ஏன்னு ஆயிடும், டேன் இந்த சைடு வரப்போ இன்வர்ஸ்ன்னு ஆகிடும், ஈக்குவல் டு தீட்டா. இப்போ ஃபைனலாக தீட்டாவோட வேல்யூ என்ன? தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ அப்படின்னு இதை கண்டுபிடிச்சி சைடில் வச்சிடலாம். இதுக்கப்புறம் அந்த எக்ஸுக்கு பதிலாக ஏ டேன் தீட்டாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் 3a square into a tan theta minus a cube tan cube theta divided by x cube தானே. ஸோ a cube tan cube theta divided by a cube minus 3a into a square tan square theta. ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் கியூபுக்கு பதிலாக நான் என்ன எடுத்திருக்கேனோ எக்ஸுக்கு அந்த இதெல்லாம் அப்ளை பண்ணுறேன். இப்படி அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். பாருங்கள், இதெல்லாம் ஒரு டேர்ம், இதெல்லாம் ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்முக்கு காமனாக இருக்கிறது என்ன? இங்கே ஒரு ஏ க்யூப் இருக்குது. இந்த ஸ்கொயரும் இதுவும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஏ க்யூப் ஆயிரும். அப்போ இங்கே ஒரு ஏ க்யூப், இது ஒரு ஏ க்யூப். காமனாக ஒரு ஏ க்யூப் வெளில எடுத்துடலாமா? இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 3 tan தீட்டா மைனஸ் tan க்யூப் தீட்டா வந்து நம்மள்கிட்ட இருக்கும். இந்த ஹோல் டிவைடட் பை இங்கே இது ஒரு டேர்ம், மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிறது ஃபுல்லாமே ஒரு டேர்ம். இங்கேயும் காமன் என்ன இருக்குது? இங்கே ஒரு ஏ க்யூப் தான் இருக்குது. இங்கே ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்ன்றது ஏ க்யூப்னு ஆகிடும். அப்போ இங்கேயும் ஏ க்யூபை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது 1 மைனஸ் 3 tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்றது இருக்கும். இப்போ இந்த ஏ க்யூபும் இந்த ஏ க்யூபும் கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது? tan இன்வர்ஸ் ஆஃப், இதை பாருங்கள், இது அப்படியே என்ன ஃபார்முலாவாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கொடுத்துருப்பேன். tan 3 தீட்டாவோட ஃபார்முலா என்னது? 3 tan தீட்டா மைனஸ் tan க்யூப் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் ஆஃப் 3 tan ஸ்கொயர் தீட்டா. நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு கிடைச்சது என்னது? tan க்யூப் தீட்டா, tan 3 தீட்டாவோட ஃபார்முலா தான். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan 3 தீட்டா. இந்த tan இன்வர்ஸ் இதுவும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு பேலன்ஸ் 3 தீட்டான்னு இருக்கும். தீட்டாவோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், tan இன்வர்ஸ் ஆஃப் x by a. ஃபைனலாக இதுதான் நம்மளுக்கு இந்த கொஷினோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அவ்வளோதான்.